வணக்கம். இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். தேதி பார்த்திங்கன்னா 22 பிப்ரவரி 2026. சரிங்களா? இன்றைக்கி இதனோட கொஸ்டின்ஸை 1 by 1 சால்வ் பண்ண போகிறோம். 1 by 1 பாருங்கள். இடமிருந்து வலம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், முதல் கொஸ்டின் 1. இடமிருந்து வலம் 7 சுரங்கள். 7 சுரங்கள் அப்படின்னா சரிகம பதனி அப்படின்னு சொல்லுவோம். சரிகம பதனி. ஓகேங்களா? இந்த சேனம், சஜ்ஜம், ரிஷபம், சாத்விகம், மத்தியமம், பஞ்சமம், ஸோ இந்த மாதிரி மீனிங்லாம் வரும். ஸோ இது மியூசிக் படிக்கிறவங்க சரிகம பதனிங்கிறது 7 சுரங்கள். அது ஒன்று ஒவ்வொரு இதாக எக்ஸ்பிளைன் பண்ணும். சரி, இப்போ 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். அற்ப தொகை. இந்த பழைய நாற்காலி டேஷ் வராது. அற்ப தொகைன்னா சல்லி பைசா. சல்லி பைசா சொல்ல முடியாது, சல்லி காசு. ஓகே, சல்லி காசு வராது அப்படின்னுட்டு. இப்போ 6 இடமிருந்து வலம் பார்த்திங்கன்னா லீ கிடச்சிருக்கு. கேலிச்சித்தியம். கேலிச்சித்தியம் என்பதற்குள் ஒரு பாடம். லிச்சி. லிச்சின்னா நம்ம ஸ்ட்ராபெரி கூட சேர்ந்தது. பதில் என்னென்னா லிச்சி. 2 மேலேருந்து கீழே கேலேருந்து 5 சீல முடியணும். ஏழைகளின் உணவான எளிய திரவம். ஏழைகள் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் சாப்பிட்றது வந்து என்ன சாப்பிடுவாங்க? காலேருந்து 5 சீல முடியணும். கஞ்சி. கஞ்சி வச்சா குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 3 மேலேருந்து கீழ் பாங்க முதல் எழுத்து. பிரபல இரட்டை இயக்குனர்கள். கிருஷ்ணன், இன்னொன்று பழைய பராசக்தி படத்தை இயக்குனவங்க பஞ்சு கிருஷ்ணன். ட்வின்ஸ் சொல்லுவாங்க. பஞ்சு. 7 இடமிருந்து வலம். இங்கு செங்குத்தான கற்கள், அவற்றின் மேல் கிடைமட்டமான கல். செங்குத்தான கல், அதில் கிடைமட்டமாக ஒரு கல். இது வந்து நம்ம அந்த சிவாஜி படத்தில் பார்த்துருப்போம். சுமைதாங்கி. சிவாஜி படத்தில் இந்த பூங்காத்து அந்த படப்பை ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் இந்த சுமை தாங்கிங்க கல்லோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 4 மேலேருந்து கிழக்கின்னு முடியணும். குலுங்கி என்பதற்குள் ஒரு உடை. குலுங்கி அப்படிங்கிறதுக்குள்ள லுங்கி வந்தாச்சு. லுங்கி, கைலி. ஸோ லுங்கி வந்து இந்த ஓகே. 5 இடமிருந்து வலம். பெரியவர்கள் ஓய்வெடுக்கவும் குழந்தைகள் விளையாடவும் உருவாக்கப்படும் பசுமையான பகுதி. எங்க பார்க்குக்கு தமிழில் என்ன? பூங்கா. 5 மேலேருந்து கீழே அதுவாக சால்வ் ஆகிடுச்சு. பாருங்க என்ன கேள்வின்னு பாருங்க. இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் சிவாஜி பாட்டு. பூங்காச்சு வேணுமா, ஏம்பாட்டு வேணுமா? பூங்காச்சு தேக்குமா, ஏம்பாட்டு வேணுமா? இங்கே ஆன்சர் சால்வ் ஆகிடுச்சு. பூ இங். ஓகே. 8 மேலேருந்து கீழே தா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கும். பிரபல பாடலாசிரியர் யார்? கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் பேசின வாய்ஸ் இருக்குல்ல, ஸோ கண்ணதாசன். 10 இடமிருந்து வலம். ஆட்சி செய்தவர் இறைவன் ஆகிய 2 குறிக்குமா?
ஆட்சி செய்தவர்னா கடவுள்னா ஆண்டவர் சொல்லலாம். ஆட்சி செய்தவர் ஆண்டுட்டு போனவங்க, ஆண்டவர், ஆண்டவன். ஆண்டவன். ஸோ 9 மேலேருந்து கீழே பார்க்கலாம். வீட்டில் மேல் பகுதியை தாங்கும் கடினமான கம்பம். வீட்டை தாங்க பில்லர் சொல்லுவோம். பில்லர் தமிழில் என்னன்னு சொல்லுவோம்னா தூண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. 11 மேலேருந்து கீழே பாருங்க. முதல் எழுத்து கருப்பு வெளுப்பு கோடு கொண்ட விலங்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து என்ன அனிமல் வரும் அப்படின்னா வைக்குதிரை. ஓகேங்களா. 15 இடமிருந்து வளம். இக்கில் நடு எழுத்து. பாக்கியம் தொடக்கத்தில் மீதி. பாக்கியம் தொடக்கத்தில் மீதினா பாக்கி. ஒரு கடையில் கொடுத்து மீதி பாக்கி எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்களா அது. 18 இடமிருந்து வளம். குறைவு அல்ல. குறைவு அல்லன்னா நிறைவு சொல்லலாம். நிறைய அங்கே இருக்க அதிகம் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். இப்போ 17வது எழுத்து நடு எழுத்து இம்முன்னு வரணும். அமரதேவன் படைத்த ஒரு பிரபல கதாபாத்திரம். அந்த புக்கு நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கல லைப்ரரியில் போய் படிச்சிருக்கோம். துப்பறியும் சாம்பு. இருபது இடமிருந்து வளம். அறிவு. உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிறத, உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ புத்தி. 17 இடமிருந்து வளம் பாருங்க. சால ஆன்சர் 17. டேஷ் வரை உண்ணாவிரதம் எனும் அரசியல்வாதிகளின் வீராப்பு அறிவிப்புகள் பெரும்பாலும் கேலிக்கு உள்ளாகின்றன. சாகுமாய் உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க, சாகுமாய் உண்ணாவிரதம். 12 மேலேருந்து கீழ். இப்படி ஏகுமாக நடந்துக்கையே உனக்கு டேஷ் பிடிச்சி போச்சா, வித்து பிடிச்சி போச்சான்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்ப்போம், என்ன ஆன்சர் அதுன்னு பார்க்கலாம். 14 இடமிருந்து வளம். மலையில் தோன்றும். மூவி 2. மூவி 2னா 3x2. தமிழில் என்னன்னு சொல்லுங்கள். மீதி 3x2னா 6. சரிங்களா. இப்போ அந்த 12 மேலேருந்து கீழ். இப்படி நடந்துக்கையே உனக்கு டேஷ் பிடிச்சி போச்சா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா அப்படிங்கிறதான் இப்படி சொல்கிறாங்க. சரி. 12 இடமிருந்து வளம். 2 எழுத்து. கீ முதல் எழுத்து. வங்கிகளுக்கும் உண்டு மதத்துக்கும் உண்டு. வங்கிகளுக்கும் உண்டு மதத்துக்கும் உண்டு. பேங்க் எல்லா பக்கமும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவோம். பிரான்ச்சஸ்னால் கிளை. சரிங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ணி வந்துட்டோம். இங்கே இருக்க சால்வ் பண்ணுவோம். 13 இடமிருந்து வளம். தில்லானா மோகனாம்பாள் கதையை எழுதியவர் கொத்தமங்கலம் சுப்பு. இது இந்த நாவலை தழுவி தான், இந்த நாவலோட இதுதான் தில்லானா மோகனாம்பாள் படமே. இந்த புக்கோட ஸ்டோரியை வச்சு தான் இந்த தில்லானா மோகனாம்பாள் படம் எடுத்தாங்க. சுப்பு. ஓகே. 10 மேலே இருந்து கீழே. பூன்னு 2 எழுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. மணிமேகலை காவியத்தில் அமுத சிறப்பு இவர் கையிடம் இருந்துச்சு. மணிமேகலைக்கு முன்னால் ஆதிரைட்ட இருந்துச்சு. ஆதிரைக்கு முன்னால் இதுக்கு சொந்தக்காரன்னு ஒருத்தர் இருக்கார். அது யாருன்னா ஆபுத்திரன். ஆபுத்திரன்னா பசுமாடு வளர்த்தது, பசு வளர்த்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. காசியில் பிறந்தது ஆபுத்திரன். இவர்கிட்ட தான் என்னது அச்சய பத்திரம். அச்சய பத்திரத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான்.
16 இடமிருந்து வளம், தீலம் 4 எழுத்து. இதுவும் பாட்டு தான். அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவே காயாதே வெண்ணிலவே. ஸோ அந்த பாட்டுக்கு இதில் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து என்னது? அத்திக்காய். அத்தி இக்காய். 16 மேலேருந்து கீழ். அகட விகடம் என்ற சொல்லுக்குள் ஒரு காடு. அகட அப்படின்னா களக்காடுங்க, காடை சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சர் முழுசாக தெரியல. நம்ம அடுத்த கேள்வியை பார்த்துட்டு வந்துட்டு வேண்டாம். 19 ஆஸ்திரியாவின் தலைநகரான இங்கு மியூசிக்கல் பீத்தோவன் மொசாட் இசைமேதைகள் நீண்ட காலம் வாழ்ந்துருக்காங்க. எங்கன்னா ஆஸ்திரியா கேபிட்டல் எங்கன்னா வியன்னா. ஸோ அப்போ இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 16 மேலேருந்து கீழே. அகட விகடம் பழைய தமிழில் அடவி அப்படின்னா காடு. ஸோ பதில் என்னென்னா அடவி. இதுதான் இன்னையோட பதில். இன்னைக்குள்ள ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். எதுவும் தப்பாக எழுதினோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதை கரெக்ஷனில் சரி பண்ணிடுவோம். தேங்க்யூ. இன்னைக்கு ஆன்சர்ஸ் ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துக்கோங்க.